பிதாவே நீரெங்கள் தந்தை இயேசுவே அறிவே என்னாத்துமாவே Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter and my soul most secure. சகலவித ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் முறையிடமாயிருக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் தந்திருக்கிற எல்லா விதமான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்து உம்முடைய தயவை எண்ணி தோத்திரம் துதிகளையும் நாங்கள் செலுத்தும்படியாக எங்களை நீர் இந்த இடத்திலே அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தந்தருளின படைப்புகளுக்காக, எங்களின் நல்வாழ்வுக்காக, அவைகளின் பங்களிப்பை எண்ணி நாங்கள் நன்றி இருந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் திருச்சபை குடும்பங்களாய் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் எங்களுடைய வாழ்வில் செய்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளை நினைத்து, கடவுள் தந்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகையை அனுசரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களின் நல்வாழ்வுக்காக நீ கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நினைத்து நாங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைவாக தந்து எங்களை தொடர்ந்து காத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பினாதர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகை ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாகவும் நம் அனைவரும் நின்றபடியே கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாமாலையின் 226வது பாடலை பாடுவோம். பாமாலையன் 226. காலந்தோறும் தயவாய் தேவரீர் அளித்திடும் பலவித நன்மைக்காக என்ன ஈடுதான் தகும், எங்கள் வாயும் உள்ளமும் என்றும் உம்மை போற்றிடும் என்கிற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நாம் துவக்கம் செய்வோம். செய்கிறேன்
திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். ஆராதனை முறை 35வது பக்கம். நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளின் மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் மித்தமுள்ள இதயத்தில் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய பிரபாவம்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உமது பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவன் அடைபிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பு அருள்சுவோம் மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிடம் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உங்கள் உறுதிப்படுத்த நிறுத்தி உங்களை நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. அமர்ந்திருப்போம். முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 8 வரை. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 8 வரை. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய். இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார் என்பதே வாசிக்கும்படியாக குறித்து கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் 1 வருஷமாய் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியாவுடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. உங்கள் ஜாக்கிரதையை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மக்கதோனியார் என்னோட கூட வந்து உங்களை ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்படாமல் உதார்த்தமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவிதமான கிருபையை பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்பதே. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடியாற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் எழும்பி நிற்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 65. தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தியாக்குகிறீர். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கை இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைக்கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைச்சல்களின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் மித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். முது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. ஆமென். குமாரனுக்கும் பரிசுத்த கேட்போம். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடியே வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்து அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் புள்ளதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கு உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதே நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்பது வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்றவாறே நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயப்பத்தோடு எடுப்போம். ஆராதனை முறை 39வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆராதனை முறை 39வது பக்கம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறது காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வவுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவன் ஒரே பிரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலவும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் இறங்கி பரிசுத்தாவினாலே கண்மத்தை அவதரித்து மனுஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிறுள் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி பிதாவுடைய வீற்றிருக்கிறார். உயிரோடு மற்றொரு நியாயத்திற்கு மைமோடு திரும்பி வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரோடு புறப்படுகிறவருமாய் பிதாவின் குமாரன் கொடுத்து ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசனம் உழைத்தருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவம் நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுபிறவியும் உண்டாம் என்று காத்திருக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கிருபையாய் கொடுத்த நல்ல ஜெப வேளைக்காக நாங்கள் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். என்ன நோக்கத்தோடு கூட உங்களுடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் நீங்க அறிந்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயா, எங்களுடைய அருமையான திருச்செம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கு நீங்க பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக, கொடுத்து வருகிற நல்ல சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாப்புகளுக்காக, வழிநடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொன்ன சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களும் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க, தொழுது கொள்ள, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஓராண்டு முழுவதுமாக அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய வழிநடத்துதல், உம்முடைய ஆசீர்வாதங்கள், உம்முடைய ஆலோசனை எல்லாம் எங்களுடைய திருச்சியுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டிலும் அர்ப்பி ஸ்தோத்திர பண்ணி அனுசரிக்க கர்த்தர் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நாங்களும் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு, தாழ்விலே குறைவுபட்ட நாட்கள் உண்டு, கடினப்பட்ட நாட்கள் உண்டு, குழம்பி இருந்த நாட்கள் உண்டு. இப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் கூட தகப்பனே, நீங்க போதுமானவராய் இருந்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தகப்பன் எங்களுடைய அருமையான திருச்சியுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்து வந்த தயவுக்காக, கிருபைகளுக்காக நாங்களும் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஐயா, தொடர்ந்து தகப்பனே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில் அவருடைய வழியில் நடக்கிறார்கள் என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்தை வாசிக்கின்ற வண்ணமாக உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய வழியிலே நடந்து முடிவுகளை நித்திய ஜீவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த அருமையான அர்ப்பி ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனையிலே உற்சாகத்தோடு கலந்து கொண்டிருக்கிற எங்களுடைய திருச்சியுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, உற்சாகத்தோடு ஏலப்பொருள்களை படைத்த உடைய பிள்ளைகளுக்காக, உற்சாகத்தோடு அர்ப்பி பண்ணி ஸ்தோத்திர காணிக்க படைக்கப் போகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, என்ன பொருத்தனையோடும் என்ன நோக்கத்தோடும் உடைய சமூகத்தில் இந்த காணிக்கையை ஏறெடுக்கிறார்களோ அந்த நோக்கத்தை நீங்க முற்றுமணி நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்த ஆண்டவர், எங்களுடைய அருமையான திருச்சியுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய காணிக்கை நீங்க அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்களுடைய நாம மேன்மைக்காக அந்த காணிக்கை பயன்படுத்தப்படும், அதற்கேற்ற பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் அருமையான பிள்ளைகள் பெற்று மகிழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சொன்னீங்களையா, எந்த நன்மையும் எப்பொழுதும் குறைபடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன வேத வசனங்களுக்கு ஏற்ப வருகையிலும் போகிலும் அருமையான திருச்சியுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை அனைத்தும் மக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் எழுந்து நின்று சிறிது நேரம் ஆண்டவரை நோக்கி நன்றிருந்த உள்ளத்தோடு கூட கடவுளுக்கு நாம் நன்றி படைப்போம். எல்லாரும் எழுந்து நின்றுக்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நம்ம நன்றி செலுத்தலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல சுகத்திற்காய், நல்ல பலனுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. கடந்த ஆண்டு அர்ப்பின் தோத்திர பண்டிகையிலிருந்து இந்த நாள் ஆண்டவரே அனுசரிக்கிற அர்ப்பின் தோத்திர பண்டிகை வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தை தந்தீர், பலனை தந்தீர், எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்தீர். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர், தொழிலை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய எல்லா முயற்சிகளையும் கடவுளை ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாளாக்காமல் தலையாக்கினதற்காக நன்றி. நாங்கள் கீழாகாமல் மேலாகினதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்சம் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லாவற்றிலும் எங்களை பெருக பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை வர்த்திக்க பண்ணி வளத்தினாலே எங்களை முடிசூட்டுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வேத வசனங்களுக்கு ஏற்ப எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் தொழிலையும் நீ செழிப்பாக மாற்றி தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்முடைய சமூகத்திலே படைத்திருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே பொருத்தனை காணிக்கைகளை, ஏல பொருட்களை எல்லாம் ஆசீர்வதியும். இன்னும் நன்மைகளை தாரும், இன்னும் பலனை தாரும். இன்னும் ஆண்டவரே நிறைவான நன்மைகளை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையிலும் பலவீனத்தோடு நம் மத்தியிலே கலந்து கொள்ளாத குடும்பத்தினர்கள் உண்டு. அவர்களையும் நாம் நினைவு கூறுவோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். சுவாமி, அவர்களுக்கு நல்ல பலனை தாரும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை பிள்ளைங்க பலவீனத்தோடு இந்த இடத்துல வர முடியல சுவாமி. ஆனாலும் அவர்களுக்கு நீர் பலனை தந்து உமக்கு ஆண்டவரே அவர்கள் நன்றிகளை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவர் தம்முடைய தழும்புகளால் சுகம் தருகிற தேவன். கொஞ்ச நேரம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாப்போம். அருமையான நம்முடைய செல்வி அக்காவுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிற எல்லா விதமான மருத்துவ ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துவோம். அவர்களுக்கு நல்ல முறையில ஆபரேஷன் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார், நன்றி செலுத்துவோம். இன்னும் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே குணமாக வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, அருமையான செல்வி அக்காவிற்கு ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஆண்டவரே இம்மட்டுமாக ஆண்டவரே நீ சுகப்படுத்தி வந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கு உதவி செய்வீங்க, ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு கர்த்தர் சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகளை, குடும்பங்களை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ரோஸ்லின் அம்மாவுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய கால்களில இருக்கிற காயங்கள்ல ஆண்டவருடைய சுகம் பட வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஏற்படுகிற இந்த பலவீனம் என்கிற ஆண்டவரே, இந்த பலவீனம் என்கிற சோர்வுகள் வரக்கூடாது சுவாமி. இந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை கட்டி ஜெபியுங்க. ஆண்டவரே, அருமையான ரோஸ்லின் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கால்களில் இருக்கிற எல்லா புண்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆறட்டும் ஐயா. கர்த்தர் ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா மருந்து மாத்திரைகளிலும் உம்முடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை தொடுவீராக, கர்த்தர் அவர்களை தொடுவீராக, கர்த்தர் அவர்களை தொடுவீராக. பரிபூர்ண சுகத்தினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஸ்டீபன் ஐயாவுக்காக ஜெபிப்போம். கடந்த நாட்கள் அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான எங்களுடைய சபை மூப்பர் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் அறிகின்ற தேவனாக இருக்கிறீர். அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் சுகப்படுத்துவீராக, கர்த்தர் சுகப்படுத்துவீராக. உற்சாகத்தோடு ஜெபம் பண்ணுங்க, பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். இம்மட்டுமாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சுகம் தருகிற தேவனாக இருந்திருக்கிறார்.
ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை குடும்பத்தார் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கக்கூடாது சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே அருமையான உயா சூதனையாவுக்கு இன்னும் பலனை தாரும், இன்னும் சுகத்தை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே உங்களுடைய ஆணிபாய்ந்து தழுமுள்ள கரம் அவருடைய உச்சந்தலைகள் உள்ளங்கால் வரைக்கும் படட்டும் சுவாமி. சரீரத்துல எங்க வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய வாடிப்பட்டி திருச்சபை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அருமையான ஆண்டிப்பட்டி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அம்மாவுக்கு நல்ல பலனை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய சுகமாக்க தழுமுள்ள கரம் பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ சுகப்படுத்துங்க. அம்மாபட்டி திருச்சபையில இருக்கிற ராசையா ஐயாவுக்கு நல்ல சுகம் தாங்க. சரீரத்தில் இருக்கிற வேதனைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் இந்த இடத்துல வந்து பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் ஒவ்வொருவருடைய சரீரத்திலையும் சுகமாக்கும் தழும்புள்ள கரத்தை தொட்டு ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் சுகத்தோடும் பலனோடும் ஆசீர்வாதத்தோடும் இன்னும் நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பண்டிகை ஆராதனையில உற்சாகத்தோடு வந்திருக்கிற குடும்பங்கள் உண்டு சுவாமி. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தவர் இனியும் எங்களை ஆசீர்வாதமாய் வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம், உட்காருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறையினையற்ற திருநாமத்தினாலே திருச்சபை குடும்பத்தார் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான அர்ப்பின் தோத்திர பண்டிகை ஆராதனையிலே உங்களோடு கூட ஆயர்களாக நாங்கள் இணைந்து குடும்பமாக ஆண்டவரை துதிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக கடவுளை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகை என்று சொல்லி நாம் திட்டமிட்ட நாள் முதல் கொண்டு வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை, சனிக்கிழமை மாலை ஆராதனை, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில ரொம்ப சிறப்பான முயற்சிகளை எடுத்த நம்முடைய பாடகர் குழுவினர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். நல்ல உற்சாகமா தட்டுங்க. ஆமா, அவங்க நீங்க தான் இந்த வட்டம் வந்து பாடல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்களே பாட்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம். நானும் அவங்களோட சேர்ந்து ஒரு சில பாடல்களை எல்லாம் சொன்னோம். அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நல்ல அவங்களுடைய முயற்சி. குறிப்பா நான் வந்து மிகுந்த ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னு சொன்னா ஜெரியத்தை நான் பாராட்டுவேன். அவங்களுக்கு கரவங்களை தட்டுங்களேன் ஜெரிய. ஏன் அப்படின்னு சொன்னா நான் சொன்ன டைமுக்கு வந்து நிப்பான் ஜெரி, தம்பிமாரு எல்லாருமே. அதுவும் அவனுடைய ஜெரியோடைய ஹார்ட் ஒர்க்கை நான் பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் உட்கார்ந்து அவனே கார்டு எழுதுனான். அதனால நான் ஜெரி மற்றவங்க எல்லாரையும் நான் பாராட்டுகிறேன். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை தானே, புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் வந்தேன். ஒரு 2-3 பாட்டை நான் சொன்னேன். சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்னடா சாப்பிட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஐயா அந்த 10 நிமிஷத்துல கிளம்பிடும் அப்படின்னாங்க. நானும் போய் சாப்பிட்டு படுத்துட்டேன். ஆனா இவங்க 5 மணிக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு. அவ்வளவு தூரத்துக்கு 10 நிமிஷம் சொல்லிட்டு அவ்வளவு நேரம் உட்கார்ந்து எல்லா பாட்டுக்கும் அவனே உட்கார்ந்து கார்டு. இன்னொரு தம்பி இருந்தானே, அவன் பேர் என்ன, ஜெரோம், அவனும் சேர்ந்து 2 பேரும் உட்கார்ந்து இந்த எல்லாம் எழுதுனாங்க. அதுபோல பாடகர் எல்லாரும் இணைந்து நீங்க பிராக்டிஸ் எடுத்ததுனால கடந்த 2 கன்வென்ஷன் கூட்டங்கள் வெள்ளிக்கிழமை மாலை சனிக்கிழமை மாலை தூள் கிளப்பிட்டீங்க. அல்லேலூயா. எழுந்து நின்று கீர்த்தனை எண் 315வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய முதலாவது காணிக்கையும் படைப்போம். சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால் முன்பாக வரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.
என்றும் நிலைக்கும் மூலைக்கல் பேசத்தறிய மூலைக்கல் பெரும் மளிகையை தாங்குதல் பேசத்தறிய மூலைக்கல் மளிகையை தாங்குதல் ஒப்பில்லா அருமாட்சியே ஒரு உன்னத விலை பெற்ற கல் உன்னத விலை பெற்ற கல் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதியிலும் சூரியனான கல் எப்போதும் பரஞ்சோதியாய் நீதியிலும் சூரியனான கல் இயேசுவே என்றும் நிலைக்கும் மூலைக்கல் என்றும் நிலைக்கும் மூலைக்கல் பேசத்தறிய மூலைக்கல் பெரும் மளிகையை தாங்குதல் பேசத்தறிய மூலைக்கல் பெரும் மளிகையை தாங்குதல். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே உணர்ந்து ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய சமூகத்தில் படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அடியவனை மறைத்து எனக்கும் வந்திருக்கிற எங்களுக்கும் உம்முடைய வார்த்தைகளை கற்றுத்தார். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர் இனியும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளுடைய இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகை ஆராதனை என்பது அல்லது இந்த பண்டிகை என்பது ஒரு கலாச்சாரமான பண்டிகையாக நாம் அனுசரிப்பதை விட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அர்ப்பின் தோத்திர பண்டிகை எதன் அடையாளம் என்று சொன்னால், அறுவடையை அறுத்து முதல் கனியை ஆண்டவர் சமூகத்திலே படைத்து கடவுள் எங்களுடைய பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துவதுதான் இந்த அர்ப்பின் பண்டிகையுடைய நோக்கம். இந்த காலங்கள்ல அறுவடை நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. ஆனால் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற தொழிலை, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற குடும்பங்களை, ஆண்டவர் நமக்கென்று தந்திருக்கிற எல்லா விதமான காரியங்களிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். எனவே அந்த ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் இந்த ஆராதனையிலே கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு தந்தார் என்று சொல்லி 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையிலே வாசிக்கலாம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அருளுகின்றவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்ற வசனத்தை வைத்து ஆண்டவர் எனக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை தந்தார்,
அதாவது விதையை அளித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்கிற விதையை என்னென்னலாம் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை மாலை கூட்டங்களிலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி என் வாழ்க்கையில பெருக பண்ணினார் என்று சொல்லி நேற்று மாலை தினத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். தொடர்ச்சியாக எனக்கு தந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய நீதிக்கு தக்கதாக அதை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணுகிறார். வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் இன்னும் மென்மேலும் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அதுவும் மேல் அந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, உங்கள் நீதியின் விளைச்சலை. இது எந்த சூழ்நிலைமை எழுதப்பட்ட வார்த்தை என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேம் தேசத்தில, எருசலேம் பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு தேவைகளாக இருக்கும் பொழுது, பஞ்ச காலத்திலே தேவை அதிகரிக்கும் பொழுது கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறாரு, நீங்க உங்களால இயன்ற காணிக்கைகளை கொடுத்து அந்த திருச்சபைய அந்த தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒரு விதை. இப்படி சொல்ல நான் விரும்புகிறேன், எனக்கு நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின் விதையும் யார் தான் கொடுத்தது? கடவுள் தான் கொடுத்தார். அந்த விதையிலிருந்து ஒரு பகுதியே நீங்க தேவையான இடத்துக்கு கொடுக்கும் போது கடவுள் உங்களை பெருக பண்ணுவார். நீங்க மண்ணுல போட்டிருக்கிற விதை கூட அதற்கு தேவையில்லாத சாராம்சம் இல்லைன்னா வாடி போயிரும், அதனுடைய பலனை எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது அதை பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை அளிப்பார். நீங்கள் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படியெல்லாம் கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, நன்றாய் அளந்து சரிந்து விழும்படிதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதுதான் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதை எப்படி கொடுக்கிறாரா? அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும். அல்லேலூயா. அதுதான் வர்த்திக்க பண்ணுகிறார் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல தொழிலை தந்தார், நல்ல படிப்பை தந்தார், குடும்பங்களை தந்தார், பிள்ளைகளை தந்தார், பேரம்பேத்திகளை தந்தார், நல்ல ஆலயத்தை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆலயத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணி இருக்கிறார். ஸ்தோத்திரம். பெருக பண்ணினதோடு கூட ஆண்டவர் நிறுத்தி விடுகிற தேவன் அல்ல, அது சரிந்து விழுகிற மாதிரி, அதாவது மடியில இருந்து சரிந்து விழுகிற அளவிற்கு நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்ப நம்ம சரிந்து விழுகிற அளவிற்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார் தெரியுமா? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பாரபட்சம் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுளுக்கும் தேவையுள்ள மனிதர்களுக்கும் நான் கொடுக்கும் போது ஆண்டவர் என் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். என்னென்ன காரியத்தில் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார், என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ததனால ஆண்டவர் இப்படிப்பட்ட வர்த்திப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி 3 நபர்களை வைத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்முடைய மூதாதையர்களாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன் என்று சொல்லி ஆண்டவர் யாரையெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆசீர்வதிக்க தொடங்கும் பொழுதெல்லாம் இந்த 3 பெயரையும் என்ன செய்வார்? ஆண்டவர் உச்சரிப்பார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த 3 பெயர்களை உச்சரிப்பார். அதன் அடிப்படையிலே இந்த 3 நபர்களை வைத்து உங்களுக்கு ஆண்டவர் அவர்களை வர்த்திக்க பண்ணின காரியத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, என்னை ஆண்டவர் எதிலெல்லாம் வர்த்திக்க பண்ணி இருக்கிறார் அல்லது பண்ண போகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசியுங்கள். இனி உன் பேர்
இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியினால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். இப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும் போது, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பாக வேதம் அழகாய் சொல்லுகிறது, உன்னை மிகவும் அதிகமாய் பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போது, ஆபிரகாமுக்கு குழந்தை இருந்துச்சா இல்லையா? இல்ல. இப்ப நல்லா யோசித்து பாருங்க, ஒன்றுமே இல்லாத சூழல்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, எப்பா உன்னை நான் பழுகி பெருக பண்ணுவேன். எப்படி எல்லாம் பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தாரு தெரியுமா? வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி அப்படி பழுகி பெருகுன்னு சொன்னாரு. இப்பையும் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? குழந்தை இல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செய்வார் என்கிற நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனால தான் ஆபிரகாமை ஆண்டவர் விசுவாசத்தின் தகப்பன் என்றார். அல்லேலூயா. திரள் ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நிலைமையிலையும் ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் இருந்தார். ஆனால் ஆண்டவர் பெருக பண்ணினதோடு மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்து அப்படியே நிறுத்தி விடவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி ஆண்டவர் பழுகி பெருக வைத்தார். அதுதான் வர்த்திப்பின் அடையாளம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். முதல்ல ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை பெருக பண்ண அழைக்கிற தேவன் மாத்திரமல்ல, என் சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சந்ததியை ஆண்டவர் பெருக செய்கின்ற தேவனாய் இருக்கிறார். அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து, நீங்க அதற்கடுத்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை ஆண்டவர் பழுகி பெருக வைத்தார். யாக்கோபை 28ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோபையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இப்படி ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவரை சார்ந்து வாழுகிற, ஆண்டவரை மாத்திரம் தங்களுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுகிற தேவன் மாத்திரம் அல்ல, அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க பண்ண போகிறார். இன்னும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறார். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, நீ உன்னுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளையும் காண்பாய் என்று சொன்னாரே. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்து இன்னைக்கு நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்முடைய பேரம்பேத்திகளையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். இந்த ஆண்டவர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ண போகிறார். அதாவது இன்னும் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர்கள் இடம் கொள்ளாமல் பெருக போகிறார்கள். அவர்கள் இந்த தேசத்தை பரம்பி அவர்கள் பழுகி பெருகுவதை நீங்கள் கண்கூட காண்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் யோசித்து பார்த்திருப்போமா? யோசிங்க. பிறந்தப்போ இந்த ஊரை விட்டு நம்ம என்னைக்குடா நாங்கெல்லாம் நினைச்சது உண்டு. என்னைக்குடா இந்த மதுரை அருப்புக்கோட்டைக்கு போவோம் நினைப்போம். அருப்புக்கோட்டைக்கு போனா என்னைக்குடா நம்ம மதுரைக்கு சுத்தி பார்க்க போவோம் நினைப்போம். அதுக்கடுத்து சென்னைக்கு எப்படா போவோம் அப்படின்னு நினைப்போம். நம்ம நினைச்ச காலங்களும் உண்டு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிருக்கோமா இல்லையான்னு தெரியாது. நம்முடைய பிள்ளைகளும்
பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் பழுகி பெருகி இருக்கிறார்கள். ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம குடும்பத்தை, பிள்ளைகளுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். அதற்காக நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஐயோ ஆண்டவர் இன்னும் என்னுடைய குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் தராம இருக்கிறாரே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னது ஒரு நாள் தடைபடாது. அவர் நிச்சயமாய் சொன்னதை செய்வார். அவர் சொல்வதையெல்லாம் அவர் அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். உங்க சந்ததியை ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய தலைமுறைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்க தொழில ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க நினைக்கலாம், நம்முடைய தொழில இன்னும் ஒரு பெரிய லாபத்தை பார்க்கல, ஏதோ அப்படியே போகிறது போல ஒரு போக்கு இருந்து கொண்டே இருக்குது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்கு கொடுத்த தொழில் ஆண்டவர் கொடுத்த தொழில் என்பதை விசுவாசிக்கிறீங்க. அதை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறவர் கடவுள் என்பதை விசுவாசித்திருக்கிறீங்க. இந்த விசுவாசம் துளி அளவு கூட குறையாமல் இன்னும் ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த ஆண்டவர் உங்களுடைய தலைமுறையை மாத்திரமல்ல, உங்களுடைய தொழிலையும் ஆண்டவர் என்ன செய்வார்? வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றேதான், அவர் சொன்னதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். 100 வயசு ஆயிடுச்சு ஆபிரகாமுக்கு. சாராளுக்கு 90 வயது ஆகிவிட்டது. குழந்தை பெற்றுக் கொள்வதற்குரிய தகுதிகள் சரீரத்திலே இழந்து விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்டிப்பா நிறைவேற்ற வல்லமையுடையவர் என்பதை அவர்கள் நம்பி இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பழுகி பெருகி ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். நிச்சயம் இந்த புதிய ஆண்டில அல்லது இந்த நாள்ல என்ன பொருத்தனையோடு கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய பொருத்தனைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் ஆண்டவர் இன்னும் வர்த்திக்க பண்ண போகிறார். அவர்கள் இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே அவர்கள் மேலோங்கி இருக்க போவதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கர்த்தர் நம்ம சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளையையும் ஆண்டவர் பழுகி பெருகி வர்த்திக்க செய்வாராக. இரண்டாவது, ஆண்டவர் எதையெல்லாம் வர்த்திக்க செய்தார்? ஆபிரகாமை மாத்திரமல்ல, ஈசாக்கையும் சந்ததியை அவர் ஆசிர்வதித்தார். யாக்கோப்புடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து பெருக பண்ணினார். இரண்டாவதாக எதை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார்? என்னுடைய உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நம்முடைய உழைப்பை எல்லாம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் உழைக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகின்ற தேவனாயிருக்கிறார். பிள்ளைகள் நல்ல படிப்பு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் உழைக்கிற உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். இன்னைக்கு இருக்கிற பாடங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகமா படிக்கிறாங்க நம்முடைய பிள்ளைங்க. நம்ம எல்லாம் 6வது 7வது படிக்கும் போது படிச்ச கதை, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கதையிலிருந்து ஒரு 4 கேள்வி கேட்டிருப்பாங்க, அப்படியே காப்பி அடிக்கணும். இன்னைக்கு 2வது பிள்ளைங்க அதை படிக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுடைய படிப்பு பெருக்கம் அதிகமாயிருச்சு. ஆனா அவங்களுடைய கெப்பாசிட்டியை தாண்டி அவங்க என்ன செய்யறாங்க? உழைப்ப போடுறாங்க. நம்ம அநேக நேரங்கள்ல நினைச்சிருப்போம், ஐயோ நம்ம பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு. நம்ம பிள்ளைங்க படிப்புக்கென்று உழைப்பை போடுகிறார்கள். நிச்சயம் கர்த்தர் ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்முடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. தொழிலுக்கு போயிருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க. தொழில் செய்யற பிள்ளைங்க உண்டு, வேலை செய்யற பிள்ளைங்க உண்டு. நம்ம கண்ணு முன்னாடி வேலை பார்க்கிற பிள்ளைங்க இருக்கு. நம்ம கண்காணாத தேசத்துல பிள்ளைங்க இருந்து படிக்கிறாங்க, வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு கடினத்தோடு அவங்க அந்த இடத்துல நிலைத்திருந்து படிக்கிறாங்கிறது நமக்கு தெரியும், வேலை செய்யறாங்கன்னு தெரியும். அப்படியும் அங்க போய் ஆண்டவரை நம்பி நம்முடைய பிள்ளைய எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு
நம்மளுடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலங்களில் அவங்க போடுற உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம செய்யற தொழில், நம்ம தொழில் எவ்வளவு செய்யறோம்னு யோசித்து பாருங்க. இங்க நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறவங்க எல்லாம் டெய்லி வேலை செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க தான் இங்க உண்டு. உங்க தொழில்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சூழ்நிலைமையில நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு தெரியுமா இல்லையான்னா தெரியாது. ஆனா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு கடினத்தோடு அந்த வேலையை செய்யறோம். போட்டிகள், பொறாமைகள் நிறைந்த இந்த உலகத்துல எவ்வளவு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் உண்மையாக கடவுளை நம்பி அந்த வேலை செய்வதனாலே எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும், பொறாமைகள் இருந்தாலும், மனிதர்கள் எழும்பி வந்தாலும் உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசியுங்க. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று சொல்லி பெயரிட்டார். அல்லேலூயா. அப்ப சந்ததியுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம பார்த்தோம். இன்னைக்கு உழைப்பின் பலனுக்கு அல்லது தன்னுடைய உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணியிருப்பதற்கு ஈசாக்கை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்குடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துறவை வெட்டினார், பஞ்ச காலத்திலே பயிரிட்டார். ஆண்டவர் பஞ்ச காலத்திலே, வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அது அந்த வருஷத்தில் 100 மடங்கை பலனடைந்தான். பாருங்க, தேசத்துல பஞ்சம் உண்டாகும் போது விதைத்தான். இப்ப வாக்குவாதங்களும் எதிர்ப்பு வரும் பொழுது ஒவ்வொரு துறவா மாத்தி மாத்தி வெட்டினார். நடந்தது என்ன? இந்த தேசத்தை கர்த்தர் நமக்காக தந்தார் என்று சொல்லி பெயரிட்டு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம எந்த இடத்துல இருந்து வேலை செய்தாலும், எந்த இடத்துல இருந்து நம்ம பணி செய்தாலும், எந்த இடத்துல இருந்து நம்ம படித்து கொண்டிருந்தாலும் அநேக எதிர்ப்புகள் வந்த நிலைமை, அநேக விதமான சூழல்கள் எதிர்மறையாயிருந்த நிலைமை. நம்ம போட்டிக்கு போகவில்லை என்று சொன்னாலும் நம்மளுடைய தொழிலையும் படிப்பையும் நம்மளுடைய குடும்பங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனைப்பட்ட மனிதர்களுடைய மத்தியில கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மையும் நம்முடைய தொழிலையும் படிப்பையும் நிலை நிற்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திலே நம்ம பழுகி பெருகும்படி நமக்கு ஆண்டவர் உதவி செய்து இருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில அதைத்தான் ஆண்டவர் செய்தார். அவருடைய உழைப்பை, உண்மையாய் ஆண்டவரை நம்பி உழைத்த உழைப்பை ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அங்கீகரித்தார். அதனால தான் ஒரு வர்த்திப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். அந்த வர்த்திப்பின் அடையாளம் தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது போல, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம் சொன்னாங்க. பஞ்ச காலத்தில் எப்படிங்க இந்த ஒரு மனிதனுக்கு மாத்திரம் விளைச்சல் 100 மடங்காக இருந்தது? காரணம், கடவுளை மாத்திரம் நம்பி இருந்தபடியினாலே அவருடைய உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த தேவன் அவருடைய உழைப்பை மாத்திரம் வர்த்திக்க பண்ணுகிற தேவன் அல்ல, அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தொழிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உழைப்பை ஆசீர்வதித்தார். யாக்கோப்புடைய, தன்னுடைய மகன் யாக்கோப்புடைய உழைப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீங்க கொஞ்சம் அப்படியே யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமுடைய ஆஸ்தியுடைய சீமானா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப எங்க சீமானா இருக்கிறார் தெரியுமா? எகிப்து தேசத்துல ஒரு சீமானா இருக்கிறார். நான் காண்பிக்கு தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போனாரு. இப்ப போன இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அவருடைய உழைப்பை அங்கீகரித்து, அவருடைய உண்மையான செயல்பாடுகளை அங்கீகரித்து ஆண்டவர் அவருடைய உழைப்பை வர்த்திக்க பண்ணினால்தான்
எகிப்தை விட்டு தென் தேசத்துக்கு வந்த ஆபிரகாம் எல்லா ஜீவன்களிலும் அவர் என்ன செஞ்சாரு? சீமானா இருந்தார். கர்த்தர் உண்மையான உழைப்பை அங்கீகரிக்கிறார். நீங்க உண்மையாய் கடவுளை நம்பி படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தொழிலை செய்யும் பொழுது, எங்க பணியை செய்தாலும் உண்மையான உழைப்பிற்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். யாக்கோபுடைய காரியமும் அப்படித்தான். 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். வெறும் கையோட போனார். இன்னைக்கு அவர் என்ன செஞ்சார்? அந்த போன தேசத்துல ஆசீர்வாதத்தோடு இருந்தார். வாசிங்க பாப்போம் 30:43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லாம போனாரு. ஆனா ஆண்டவர் போன இடத்துல கடவுளுக்கு பயந்து கடவுளை மாத்திரம் நம்பி இருந்ததுனால போன இடத்துல விருத்தி அடைந்தான். இதுதான் உண்மைக்கு ஆண்டவர் கொடுக்கிற, நீதிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வர்த்திப்பு. நீங்க செய்யற தொழில்ல கடவுளை நம்பிதான் நீங்க செய்யறீங்க. அதனாலதான் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணினார். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இங்க இருக்கிற எல்லாருமே தென் திசையிலிருந்து நம்ம இங்க வந்து வேலை செஞ்சவங்க தான். நம்ம யாரை நம்பி வந்தோம்லாம் தெரியாது. ஆனா கடவுளை நம்பி இந்த இடத்துல வந்தோம். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்தார், நம்முடைய சந்ததியை பெருக பண்ணினார். எத்தனை நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு இந்த ஆலயத்துலதான் திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆலயத்துல என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி நம்ம வர்த்திக்க பண்ணினார். சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களுடைய உண்மையான உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த இடத்துல வந்து உண்மையாய் கடவுளை நம்பி தொழில் செய்ததுனால இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம தொழிலை ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். இனியும் அவர் பெருக பண்ணி வர்த்திக்க பண்ண நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் உழையுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களுடைய தொழிலையும் உழைப்பையும் வர்த்திக்க பண்ணுவார். மூன்றாவதாக, கடைசியாக, ஆண்டவர் என்னுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, என்னுடைய உழைப்பை வர்த்திக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, என் முயற்சியை அங்கீகரித்து அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய முயற்சி மிக மிக முக்கியம். நான் எடுக்கிற முயற்சி, அநேக நேரங்களில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வியா முடியுதே. எனக்கு எல்லாம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லா தேவைகள் இருக்கு. ஆனா நான் எடுக்கிற முயற்சி மட்டும், படிப்பா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, இல்லது நான் பணியாற்றுகிற இடமா இருந்தாலும் சரி, நான் எடுக்கிற முயற்சி மாத்திரம் தோல்வியா போய்கொண்டே இருக்குது என்று சொல்லி அநேக நேரங்களை நம்ம வருத்தப்படலாம், கலங்கலாம். ஆனால் உண்மையாய் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய மக்களாய் வாழ்ந்து நாம் எடுக்கிற முயற்சியில ஆண்டவரை மாத்திரம் மையப்படுத்தி ஓடுவோமே என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய முயற்சியை வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எந்த காரியத்தை செய்யனாலும் நமக்கு என்ன தேவை? முயற்சி செய்யணும். முயற்சி செய்யாம எதையுமே நம்மளால பெறவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மாத்திரமே ஆண்டவர் அதை வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து சந்ததியாக அவர் வர்த்திக்க பண்ணினார். ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்து அவருடைய உழைப்பை அந்த வருடத்திலே 100 மடங்கு வர்த்திக்க பண்ணினார். யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து ஆண்டவர் அவன் மூலமாக, அவருடைய முயற்சியின் மூலமாக அவரும் விருத்தி அடைந்தார். அவரோடு கூட இருந்த அவருடைய மாமனார் வீடு என்ன செஞ்சிச்சு? யாருடைய வீட்டுல போய் இருந்தாரு? லாபானுடைய வீட்டுல இருந்தார். வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 31ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க சொல்றேன். 30 வாசிங்க. ஆதியாகமம் 30:30. நான் வரும் முன்னே, இப்ப யாக்கோபு சொல்றாரு, சரிதானா? யாக்கோபு தானே சொல்றாரு. ஆமா, யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உமக்கு இருந்தது என்ன? கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் வந்த பின்பு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியது. இனி நான் என் குடும்பத்துக்காக
சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப என்ன சொல்றாரு, நான் இந்த இடத்துக்கு வரும்போது யாருக்கு பயந்து ஓடி வந்தேன்? என்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து நான் என்ன செஞ்சேன், இந்த இடத்துல இருந்து ஓடி வந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை நிறைவாய் வழிநடத்தி இன்னைக்கு இங்க வந்துட்டேன். ஆனா வரும்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு தரிசனமான காரியம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. அவரை மாத்திரம்தான் நம்பி நான் அந்த இடத்துக்கு வந்தேன். வரும்போது ஒண்ணும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு. நான் வந்த பிறகு எப்படி ஆயிப்போச்சு சொல்லுங்க? அதிகமாயிருச்சு. அப்போ இந்த அதிகமானதுக்கு பிறகு எப்படியெல்லாம் அதிகரிச்சது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க கீழே வாசித்து 31ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு சம்பாத்தியம் பண்ணுவதற்குரிய ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மந்தையில இருக்கிறவைகளை பார்வையிட்டு புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்பரி ஆடுகளும் வரியும் புள்ளியும் இல்லாத வெள்ளாடுகளையும் பிரித்து விடேன் அப்படின்னு சொல்லி, வரி இருக்கிறதெல்லாம் யாருக்கு? யாருக்கு? எனக்கு. வரி இல்லாததெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஆடு மேய்க்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப ஆடு மேய்க்கும் பொழுது அவர் எடுக்கிற முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, 30ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். அர்மோன் என்னும் மரங்களில் இருக்கிற கொப்புகளை வெட்டி என்ன செய்யறாரு, ஆடு குடிக்கிற தண்ணியில் என்ன செய்யறாரு, போடுறாரு. அது போட்ட உடனே என்ன செய்து அப்படின்னு சொன்னா, 39-40 வசனத்தை வாசிங்க பாப்போம். ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் போட்டது. இப்ப என்ன செய்யறார் லாபான்? தந்திரமான காரியங்களை இப்ப என்ன செய்யறார்? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் யாக்கோப்புக்கு லாபான் என்னதான் செஞ்சார் தெரியுமா? அவருடைய உழைப்பையும் முயற்சியை மட்டும் தனக்கு பயன்படுத்தி கொண்டு, தனக்காக பயன்படுத்தி கொண்டு அவரை தந்திரமா எல்லாத்திலும் ஏமாத்தத்தான் செஞ்சார். திருமணமானது, அதற்கடுத்து என்று சொல்லி வரும்போது தந்திரமா ஏமாத்தத்தான் செஞ்சார். ஆனால் யாக்கோபு கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தபடியினால வெறும் கையாய் போனவர் இரு பரிவாரத்தோடு வீடு திரும்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த ஆட்டுடைய பெருக்கம் தான் அந்த ஆதி காலத்திலே ஐஸ்வர்யத்தையும் தனக்குரிய கணத்தையும், ஆடு மாடுகள் ஆட்கள் வேலையாட்கள் இவர்களுடைய ஆட்கள் பெருக்கத்தை வைத்துதான் மதிப்பீடு செய்யப்படும். அப்ப இந்த ஆடுகள் அதிகமாவதற்குரிய முயற்சி யார் எடுத்தது? யாக்கோப்பு தான் எடுத்தாரு. அதான் சொல்றாரு, நான் வந்த பிறகு ஆட்டு மேய்க்கிற வேலையில பார்த்து முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்ப அதிகமா பெருக பண்ணது நீங்க தான். இப்ப எனக்கு சம்பாத்தியம் தாங்கன்னு சொன்னாரு. இப்பயும் அவருடைய முயற்சி ஆண்டவர் அங்கீகரித்ததுனால தான் எல்லாத்தையும் என்ன செஞ்சார், வர்த்திக்க பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உங்களை திசை திருப்பி விடுகிறவர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். உங்களுடைய திட்டமிடுதலை மாற்றி விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். நீங்க என்னதான் முயற்சி எடுத்தாலும் அநேக நேரங்கள்ல நம்ம தோல்வியை சந்திக்கிறவங்கள நம்ம இருந்திருக்கிற நிலைமையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடவுளை நம்பி நமக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோடு நாம் செயல்படும் பொழுது, நம்மளுடைய கொஞ்ச பலத்தோடு முயற்சிகளை நாம் எடுக்கும் பொழுது, நிச்சயம் நம்ம முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொஞ்சமாய் அல்ல இரு பரிவாரங்களோடு நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், வர்த்திக்க பண்ணினார். இன்னைக்கு நீங்க தொழிலுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். நீங்க படிப்புக்காக பிள்ளைங்க எடுக்கிற எல்லா விதமான முயற்சியும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். எவ்வளவு சூழல்கள் அல்லது எத்தனை நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அது ஒன்றும் உங்களை அணுகாது.
கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய தலைமுறைகளை வர்த்திக்க பண்ணுவார். நம்முடைய திருச்சபையையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா. என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், விதையை அழித்து அதை நான் பெருக பண்ணி உன்னுடைய நீதிக்கு தக்கதாக அதை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அதே போலத்தான் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் நலமானதையும் ஆன்மீக காரியங்களையும் தருவதற்காக நமக்கு ஒவ்வொரு நாளும் அநேக ஆசீர்வாதங்களை தந்தார். நான் முதல்ல இருந்து சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு என்னென்ன விதையெல்லாம் தந்தார். ஆண்டவர் எனக்கு நலமான ஆரோக்கியமான காரியங்களை எல்லாம் இந்த உலகத்திலே நான் பிறப்பதற்கு முன்பாக எனக்காக ஏற்படுத்தி வைத்தார். எனக்கு நல்ல உணவு உடை உறுப்பிடம் தந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்வதற்கு நல்ல ஆலயத்தை தந்தார். 63 ஆண்டு கால இந்த ஆலய பயணத்திலே எத்தனை குருமார்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக தந்தார். எத்தனை ஊழியக்காரர்களின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு வார்த்தை தந்தார் என்பதை எல்லாம் நினைச்சு பாருங்க. இது ஒரு ஆசீர்வாதம். விதை என்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் தந்தார். அதையெல்லாம் பெருக பண்ணினார். என்ன நிலைமையில இருந்தெல்லாம் நம்மளை பெருக பண்ணினார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். என்னுடைய குறைவான வாழ்க்கையை பெருக பண்ணினார். என்னுடைய குன்றி போன வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பெருக பண்ணினார். மூணாவது, என்னுடைய குழப்பமான சூழ்நிலைமையில மாற்றி ஆண்டவர் எனக்கு பெருக்கத்தை தந்தார். அதோட ஆண்டவர் அப்படியே நிறுத்தி விடுகிற தேவன் அல்ல, அதை வர்த்திக்க பண்ணுகிறார். எப்படியெல்லாம் வர்த்திக்க பண்ண போகிறார்? உங்களுடைய சந்ததியை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய உழைப்பை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். உங்களுடைய முயற்சிகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்களுக்கு தந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கி உங்களை பெருக பண்ணுவாராக என்று சொல்லி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் பெருக்கத்தை தருவதாக. ஆமென்.